மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. அவங்க இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, அது ஏமாத்திட்ட நீ என்ன ஏமாத்தி கூட்டினேன் என்கிட்ட செட்டிலா பேசி இங்க வந்தா ஃபுல்லா இல்ல நீ இப்பவே சொல்லு, அப்பதான் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது டைம் கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்லி ஒரு 15 மினிட்ஸ்லயே ஓகேவா? அதெல்லாம் நம்ம கேஸ்ட்ரிக் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மறந்துடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி மறக்க முடியும் லவ் ஆச்சு. இவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு என்கிட்ட, எங்க யார் வரா அப்படின்னு. பொண்ணு ஒருத்தவங்க எக்ஸாம் எழுத போறாங்க, நான் தான் கூப்பிட்டு போனோம். இல்ல நீங்க வேற ஆட்டோ பார்த்துக்கோங்க அப்படின்னு ஆட்டோ எடுக்கிறாரு. இவங்க வெளில வந்துட்டாங்க, இவங்க பெரிய பேக்கை மாட்டிட்டு ஓடி வந்து இப்படி பிடிச்சிட்டு, பிரவீன் என்னை விட்டுற மாட்டேன்ல, நாங்க இப்படி திரும்புறோம். அவங்க அப்பா இப்படி வந்து பிடிச்சிட்டாரு. நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அங்கிள், நம்ம கத்த வேண்டாம், ரோடா இருக்கு, சரி நீ வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. எங்க அப்பா வண்டியில வந்திருந்தாரு, நான் உட்காந்த பின்னாடி. வானா இவன் ஆட்டோ பிடிச்சி வந்துடணும், இல்லைனா நடந்து வந்துடணும். ஏன் பின்னாடியே காலை தூக்கி போடுறான் இவன் உட்கார்றதுக்கு. அது ஒரு குத்து இறக்கி நட்டு வாடாண்டு அப்புறம் வயிற்றுல அடிச்சாங்க ஒன்று. எல்லாமே சொல்றேன், காலில் விழாத குறை அவர்கிட்ட. அவர் வந்து இல்லை கேஸ்ட்ன்னு சொல்லிட்டாரு. இவர்கிட்ட இதுக்கப்புறம் நம்ம பேசுறது வேஸ்ட்டு, வீட்டில் இவங்களை அடைச்சி வச்சுட்டாங்க. நான் எவிடன்ஸோட ஊருக்கு போகிறேன். ஃபுல் பண்டலில் இவங்க பண்ண எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து பண்ண மெசேஜஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் ஒரு எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி, வரலன்னா நான் செத்துருவேன், இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் தானே நம்மளுக்கு. கடைசியாக நாங்கள் வந்து 3 அட்டம் பண்ணோம் இவங்களை தூக்குறதுக்கு. 3 அட்டம்ப்டில் 2 அட்டம் காலி. அதில் 3ஆவது அட்டம் தான் ஃபுல் பிளானிங் மேப்பில் போடுறோம். அம்மாவும் பையனும் உட்காந்து மேப் போட்டு நிற்கிறாங்க. ரக்ஷோட மெயின் ரக்ஷோட வீடு இது. ஸோ அப்போ இவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக 2-3 லெட்டர்ஸ் எழுதினேன். கட்டுரை போட்டியில் கூட இப்படி எழுதுனது இல்லை நான். ஸோ பாருங்களேன் என்ன இருந்துச்சு அதுல, என்ன எமோட் பண்ணிருக்கு. என்ன இருந்ததுன்னா, சொன்ன வார்த்தைக்கு உண்மையா இரு அப்படின்னு சொல்றது தான் இருந்துச்சு. ஸோ சாய் சரண் விளாக்ஸோடைய பேக் போன் அப்படிங்கிற அவங்களோட அண்ணன் அண்ட் அண்ணி பிரவீன் அண்ட் ரக்ஷனா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ ஆக்சுவலி நான் வந்ததுலேருந்து பார்க்குற பிரவீன் வந்து ஜாலியாக துரன்னு பேசிட்டே இருக்காரு. ஆப்போசிட் டு சாய் சரண் நினைக்கிறேன். கரெக்டா? ஆமாம். ஸோ இப்படி பேசிதான் கரெக்ட் பண்ணாரா? இல்லை நான் அவ்வளோலாம் பேச மாட்டேன் உங்ககிட்ட எல்லாம். ரொம்ப சட்டிலா பேசுவாங்க. ஆனா இப்போ அவங்க இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, அது ஏமாத்திட்ட நீ என்ன ஏமாத்தி கூட்டினேன் என்கிட்ட செட்டிலா பேசி இங்க வந்தா ஃபுல்லா இதுவா எப்படி சொல்ல. ஃபோன்ல தூரமா இருக்கும்போது ஒரு சட்டிலா பேசுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பேசி இங்க வந்து ஜாலியா இருக்கிறத பார்த்துட்டு என்னடா இவ்வளோ ஜாலியா இருக்க நீ அப்படின்னு அப்போ இப்போ வந்து தான் தெரியுது அவங்களுக்கு. எப்படி இந்த காதல் கதை ஸ்கூல் டைம்ல இருந்து லவ்னு தெரியும்? ஸ்கூல்லலாம் லவ் பண்ணல. நாங்கள் எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் ஒரே ஸ்கூலிங் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் நான் சென்னை வந்துட்டு இங்கே மாதவரம் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படிச்சுட்டு அப்போலாம் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க ஃபேஸ்புக்கில் வந்து, இந்த மாதிரி பிரவீன் ஞாபகம் கூட ஏன் பண்ணனா, ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது எழுமின்ற படத்துல நடிச்சிருந்தான். வேற சொல்லிக்கிட்டே இருக்காது. என்ன நம்ம கூட பச்சை பையன் சென்னைக்கு போயிட்டு படத்துல நடிக்கிறான், நமக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு சரி ஞாபகம் இருக்குமோ இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் நான் மெசேஜ் பண்ணேன். அப்புறம் ஹே ரக்ஷு சொல்லு எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணது தான். அப்ப என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? இல்லை நான் அப்போ வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டே நான் வந்து ஒரு ஒர்க்குக்கும் போயிட்டு இருந்தேன். நீங்க அப்போ? நானும் ஃபைனல் இயர் காலேஜ், ரெண்டு பேருமே காலேஜ். ஆமா. ஸோ அப்போ மெசேஜ் பண்ணும்போது இவங்க ரெகுலராக என்ன பண்ற பிரவீன், சாப்பிட்டியா, தூங்கியா, எங்க இருக்க, வெளில போடியா வந்து. அம்மாவுக்கு வந்து பர்சனலா இவங்களை ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. ஃப்ரெண்டா பேசும்போதுல இருந்து கூட அம்மா கிட்ட நிறைய பேசிட்டு இருப்போம். ஆனா தெரியாது அந்த இது இவ்வளவு தூரத்துக்கு வரும்னு சொல்லிட்டு தெரியாது. பட் அது ஒரு ஃப்ரெண்டோட மம்மி கிட்ட பேசினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த டைம்ல பேசியிருக்கோம். அப்போவே வந்து ஒரு எப்படி சொல்றது, வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரியே தோணாது. ஏதோ ரொம்ப நாள் பேசி ரொம்ப பழகுனவங்க கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்புறம் நான் வீட்டில் போய் சொன்ன, இந்த மாதிரி ரக்ஷனா மெசேஜ் பண்ணாமா, பேசுறா நல்ல தாய் பேசுறா அப்படின்னு சொல்லி அப்புறமா பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க. எந்த தாயும் பண்ண மாட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க எங்க அம்மாவை யாரும். வந்துட்டு பிரவீன் நீ வேணா ரக்ஷனாவை கல்யாணம் பண்ணிக்கடா. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அவங்க அம்மா எனக்கே சொன்னாங்க, எனக்குலாம் வந்துட்டு தாய் தந்த பிச்சை. நான் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆக்சுவலி ரெண்டு பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இந்த மெசேஜ் பண்ணும்போது எழுமீன்ல பாக்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்து இல்ல அப்ப இல்ல. சோ ஃப்ரெண்டா ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 year 1.5 yearsக்கு அப்புறம் தான் ஒரு தோண ஆரம்பிச்சது. சரி நல்ல பையனா இருக்கானே சொல்லிட்டு எனக்கு உள்ளே நான் சொல்லிக்கல அவன்கிட்ட. நான் விட்டுட்டேன் ஒரு டைம்ல.
நான் வந்து லவ் வந்தது ஒரு டைம்ல நான் இல்ல வேண்டாம் அப்படின்னு எங்க லவ் சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது ஏன்னா ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப் வேற எப்படி அவங்க பழகிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. சரி வேணா அதை வேற சொல்லி மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சு அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டு நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் அப்போ வந்து ஃபேமிலி ஃபுல்லாக நான் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் போய் லாக் ஆகிட்டோன்னா மைண்ட் மாறிடும், நம்மளுக்கு ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் ஃபுல்லாக வந்து அவாய்ட் ஆகிட்டேன். நானும் அப்போ யோசிச்சேன், என்ன இவன் நல்லா தானே பேசியிருந்தா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்ச நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணேன். ஐ திங்க் அப்போ கோவிட் டைம்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த கோவிட் தான். அப்போ அப்போ எந்த வேலையும் செய்ய முடியாதுல்ல, இந்த வேலையை தான் நான் முன்புறமாக செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேட்டேன் ஏன் பேச மாட்டேன்னா ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. அப்புறமா தான் ஒரு நாள் தென் அம்மா வந்து இது மாதிரி வந்து சொல்லும் போது, அம்மா நான் அதை சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்கூல் ஃப்ரெண்டு, நான் ஏதாவது வேணா நான் சொல்கிறேன், என்னோட இதுவும் நான் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சா, ஸோ நான் சொல்கிறேன் ஏதாவது ப்ராப்ளம்னா நீ தான் பண்ணன்னு சொல்லிட்டு நான் போட்டு கொடுத்துருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க ஒரு 2 days டைம் கொடு பிரவீன், அது ஒரு இதுவாக கேட்பாங்கல்ல, டக்குன்னு ஒத்துக்க முடியாதுல்ல. இல்லை நீ இப்போவே சொல்லு, அப்போ தான் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், இல்லைன்னா பரவாயில்ல நீ சொல்லிடு அப்படின்னா அப்புறமா ஒரு 15 minutes டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்லி ஒரு 15 minutesலயே ஓகே. ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தானே இருந்தாங்க அவங்களும். அதெல்லாம் கேட்ட உடனே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தேன் நான். அந்த 15 minutesல என்ன யோசிச்சீங்க? அது சும்மா தான் டைம் கேட்டது, உடனே சொல்லிட்டா அது 15 minutes கழிச்சு சொல்லிட்டா கெத்தா இருக்கும். இல்ல அப்ப கூட நம்ம யோசிக்கணும் இல்லையா, எல்லாம் செட் ஆகுமா, நம்ம ஃபேமிலியில எல்லாம் ஒத்துப்பாங்களா சொல்லிட்டு. சரி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஒரே லவ், ஃபர்ஸ்ட் லவ், அதுவே செம்மையா அமைஞ்சிருச்சா? யூஸ்வலா அந்த க்ரஷ் பிடிக்கும் அப்படின்லாம் நம்மளுக்கு நிறைய பேர் வருவாங்க, அது இவங்களுக்கும் இருந்திருப்பாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்களுக்கும் இருந்திருப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ யாராவது பார்த்தா அந்த டக்குன்னு அழகா இருக்கால அந்த பையன், அழகா இருக்கால அந்த பொண்ணு, அந்த மாதிரி வந்து இருக்கும். யூஸ்வல் அந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு தெரியல, கிடையாதுன்னா ஒத்துக்கணும்ல. ஓகே, இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா லவ் அப்படின்றது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா அவருக்கு இருந்திருக்கு, க்ரஷ் இருந்திருக்கு, அதுதான் சொல்ல வரேன். நான் இவகிட்டயே நான் சொல்லுவேன், நான் இந்த பொண்ணு நல்லா இருக்கும், அழகா இருக்கும், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. 2 நாள் பார்த்தேன், 3ஆவது நாள் நான் கிளாஸுக்கு போயிட்டேன். அவ்வளவுதான். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கவங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னுமே இருக்குல்ல. ஸோ எப்போ எந்த டைம்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணீங்க, எவ்வளோ கேப் இருந்தது? 21ல சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஸோ 1 yearக்கு அப்புறம் தான் வீட்டில் சொல்லி இதுவாகி ஸோ 22ல மேரேஜ் ஆச்சு. ஸோ என்னையோட ஆக்சுவலி நாங்கள் பிளான்லாம் பண்ணது எப்படின்னா 29ல தான் நம்ம கல்யாணம் பண்ணோம். வீட்டில் எல்லாம் சொல்லி அக்செப்ட், ஏன்னா நான் நல்லா கொஞ்சம் செட் ஆகணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நம்ம பிளான் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாம் இதுவாக போச்சு. நைட்டு ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு, வந்து காலைல கூப்பிட்டு போனாங்க. இவங்க நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க போல அவங்க வீட்டில். எதுக்கு இவங்க அவங்க அப்பா பற்றி ரொம்ப சில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. நான் அந்த மைண்ட் செட்டில் இருக்கேன், நீ வீட்டில் போய் சொல்லிவிடு, ஏன் அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்ருக்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆனால் வீட்டோட சமத்தத்தோட தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் நான் வந்து இவங்க வீட்டில் போய் சொன்ன உடனே முடிஞ்சு எல்லாங்க. அதெல்லாம் எங்கள் அப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க உங்கள் வீட்டில்? ஃபர்ஸ்ட் பிரவீன் லவ் பண்ணுறேன்னும் போது ஒத்துக்கல, கேஸ்ட்டு தான். ஸோ அதெல்லாம் நம்ம கேஸ்ட்டுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு மறந்துடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்படி மறக்க முடியும், லவ் ஆச்சு சொல்லிட்டு நான் அப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்ன, மெசேஜ் பண்ணுறேன், நாளைக்கு வந்து கூப்பிட்டு போயிடு, என்னால் முடியாதுன்னு சொல்லி சொன்ன அடுத்த நாளே அப்படி சொல்லிட்டீங்க? நைட்டு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டே மெசேஜ் போட்டாச்சு. நான் சொல்கிறேன், இல்லை ரிக்ஷு நான் நாளைக்கு வந்து பேசுகிறேன், உங்கள் அப்பா கிட்ட பேசலாம் நம்ம, ஏன்னா அது மாதிரி போகிறது வந்து ரைட்டு கிடையாது அது. இல்லை நீ வா. நான் காலையில் கிளம்பி போயிட்டாங்க, தனியாக போய் பொண்ணு தூக்கிட்டு வரன்ற மாதிரி நான் போயிட்டேன். போயிட்டு கார் இது பண்ணிட்டாரு. நான் அங்கே ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் சாப்பிட்டுட்டு இவங்க கரெக்டாக 10 மணிக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் பிஃபோராகவே போயிட்டேன் நாங்கள். ஸோ எனக்கு வேறு எதுவுமே கிடைக்கல அந்த ஊரில். எனக்கு ஷேர் ஆட்டோ தான் கிடச்சிதாங்க. ஷேர் ஆட்டோவை வந்து கூப்பிட்டுட்டு பொண்ணை தூக்கத்துக்கு ஷேர் ஆட்டோ கூப்பிட்டு எடுத்துகிட்டு போனேன். நான் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் அப்படி நிற்க வச்சுட்டேன். இவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார் என்கிட்ட, எங்கே யார் வரா அப்படின்னு. பொண்ணு ஒருத்தவங்க எக்ஸாம் எழுத போகிறாங்க, நான் தான் கூப்பிட்டு போனோம். இல்லை நீங்கள் வேறு ஆட்டோ பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஆட்டோ எடுக்கிறாரு, இவங்க வெளில வந்துட்டாங்க, இவங்க பெரிய பேக்கை மாட்டிட்டு, மாமா நீ உள்ளே போயிடு, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பிரவீன் ஓடி வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு, பிரவீன் என்னை விட்டுற மாட்டேன்ல, அங்கே தான் மாட்டினாங்க. அவங்க பஸ் ஸ்டாண்ட் எங்கேயோ இருக்கு, ஒரு 10 minutes வாக்கு உள்ள வீட்டிலேருந்து. ஸோ அவங்க அப்பா ஒரு 2 நிமிஷம் பார்த்துருக்காரு, வந்துட்டாரு கிளம்பி. நாங்கள் இப்படி திரும்புகிறோம், அவங்க அப்பா இப்படி வந்து பிடிச்சிட்டாரு எங்களை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து என்னென்னமோ பேசி பேட்டி ஆவோ ஏதோ. நார்த் இந்தியனா நீங்க? நார்த் இந்தியன் உருது பேசுவேன், இந்து மராத்தா நான். பட் நீங்க இந்து மதத்தினர் தான், அதுலயும் உருது பேசுவீங்க? ஆமாம். ஸோ வந்து பிடிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ இது, அங்கிள் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அங்கிள், நம்ம கத்த வேண்டாம் ரோடாக இருக்குது, சரி நீ வா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு.
எங்கள் அப்பா வண்டியில் வந்திருந்தாரு, நான் உட்காந்த பின்னாடி. வானா இவன் ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கணும், இல்லைனா நடந்து வந்திருக்கணும். ஏன் பின்னாடியே காலை தூக்கி போடுறான் இவன் உட்கார்றதுக்கு. அப்புறம் ஒரு குத்து இறங்கி நடந்து வாடான்னு ஒரு அப்புறம் அடி வயிற்றுல அடிச்சாங்க ஒன்று. நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் அவர் கூட தான் என்னை வர சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு நான் இவங்க நடுவில் உட்காந்துட்டாங்க, நான் தூக்கி பின்னாடி அவங்க கூட உட்காரதுக்கு போகிறேன். அது வில்லேஜ் சைடு இது, யோசிச்சு பாரு. இப்படி கால் தூக்கி ஒரு அடி வயிற்றுல வரடி போனி. ஆமாம், டக்கின் பண்ணிட்டு நான் போயிட்டேன். வீட்டில் செம்ம சண்டை இவங்க வீட்டில். அந்த அடின்னு ஒரு விஷயம் இருக்குடா எனக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு அவங்க வெட்டுறதுக்கு வராரு. என்ன நான் அப்படியே தான் நின்றுருந்தேன். சார் இருங்க சார், அவங்க அண்ணன் சாரை தான் கூப்பிட்டேன். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் என்னன்ட்டு. அவங்க அப்பா வந்து அடிக்க வராரு, இவர் வந்து பிடிக்கிறாரு, இவர் வராரு, அவங்க அப்பா வந்து பிடிக்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, கதையே வேற. அப்படியே நின்றுட்டு இருக்கேன், மழை வேற பெஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு உள்ளேயுமே விடலை. எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது, இரு நீ போயிட்டு அப்புறமா வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கே போகிறது. நான் ஒன்றும் பேசிட்டாவது அப்புறமா அவங்க அப்பா வெளில வந்துட்டு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருந்தார். அப்புறம் நான் அங்கே போயிட்டு எங்கள் இதுவில் அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் தம்பி, நீ விட்டுடு அப்படின்னு. நான் ஆக்சுவலி சீரியஸாக சொல்கிறேன், நாங்கள் பண்ணதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாலாம் எடுத்துக்காதீங்க. தட் இஸ் வெரி பேட் ஆக்சுவலி. நான் வந்து என்னோட 22-23 வந்து நான் 80,000 per month சேலரி வாங்கிட்டு இருந்தேன் என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட. ஸோ நான் நல்லா போய் சொல்கிறேன் அவர்கிட்ட, அங்கிள் நான் நல்லா earn பண்ணுறேன் அங்கிள், நான் நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாமே சொல்கிறேன். காலில் விழாத குறை அவர்கிட்ட. அவர் வந்து இல்லை கேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு. இவர்கிட்ட இதுக்கப்புறம் நம்ம பேசுறது வேஸ்ட்டு, வீட்டில் உங்களை அடைச்சி வச்சுட்டாங்க. அங்கேருந்து அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து அந்த ஊரில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தனியாக போகிறேன். தம்பி நீ ஊருக்கு போய் பெரிய ஆளாக இருந்தால் கூட்டினு வா, சின்ன பையனாகிறப்போ கிளம்பு அப்படின்ட்டு. நான் மறுபடியும் அழுதுகிட்டே சென்னை வரைக்கும் அழுதுகிட்டே வரேன் பஸ்ஸில். எனக்கு யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறேன். போயிட்டு மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். ஆமாம், அம்மாவும் நானும் மட்டும் போகிறோம். மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம். அங்கேருந்து மறுபடியும் லா அண்ட் ஆர்டர் அனுப்பிச்சி விட்றாங்க வந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே. இப்போ அது வரைக்கும் உங்கள் வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட். நான் கூட சொன்னேன் அப்பா கிட்ட, நீங்கள் ஒத்துக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு வாட்டி கூப்பிட்டு பேசுங்க, அப்போ தானே தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு. நான் அதுதான் சொன்னேன். எங்கள் அப்பாவும் 3 மாதம் போட்டோன்னாரு. சரி, நானும் அந்த இதில் நம்பிக்கையில் இருந்தேன், அப்பா பேசுவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வரைக்குமே தெரியாது என்ன நடக்குது, இவர் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினது, அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக 3 மாதம் வெயிட் பண்ணேன். நான் ஒரு நாளும் கேப் விட்டுட்டு ஊருக்கு போகிறேன். மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். அங்கேருந்து லா அண்ட் ஆர்டர் அனுப்புகிறாங்க, கேஸ் எடுக்கல. மறுபடியும் சென்னைக்கே வந்துட்டேன். மறுபடியும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, நீங்கள் உமன்ஸ் ஹெல்ப்லைனில் கால் பண்ணுங்கள், அவங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு உமன்ஸ் ஹெல்ப்லைன் கால் பண்ணி, இந்த மாதிரிலாம் இருக்குது, த்ரெட்டன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பொண்ணை, நீங்கள் வாங்க எல்லாரும் கிளம்பி போவோம் நம்ம அங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் ஒரு ஷேர் ஆட்டோவில் தான் கூட்டின்னு போகிறாங்க அந்த இடத்துக்கு. எல்லாரும் நானும் அம்மா எல்லாரும் போயிட்டு இறங்கினா அங்கே வேலைக்கு ஆகல, இவங்களும் வரல. நாங்கள் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்திருக்கோம்னு இவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது இவங்க என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு விசாரிச்சுட்டு போகிறேன், நல்லா இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போகிறதுக்கு தான் வராங்கன்னு நினச்சிட்டு, தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த மேம் கேட்டாங்க. தெரியும்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் லெட்ரு எழுதி கொடுக்க சொன்னாங்க. நான் இங்கே சேஃபாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நானும் லெட்ரு எழுதி கொடுத்தேன். அப்போ நான் சொன்னேன் அப்பா கிட்ட, நீங்கள் கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னா சொல்லுங்கள், நான் லெட்ரு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. சரிம்மா பேசுகிறேன்னு சொல்லிட்டு நானும் லெட்ரு எழுதி கொடுத்துட்டேன். அப்புறம் அம்மா உள்ளே வந்தாங்க, பேசவே விடலை. அப்புறம் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. அன்றைக்கி மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அன்றைக்கும் வந்துட்டு நான் எல்லா எவிடன்ஸோட ஊருக்கு போகிறேன். ஃபுல் பண்டலில் இவங்க பண்ண எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து பண்ண மெசேஜஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து இவங்களும் நானும் ஒரு வாட்டி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம். அவங்க கடைக்கு முன்னாடி நான் இருப்பேன், அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து வெளியிலேருந்து ஒரு ஃபோட்டோ நான் இப்படி எடுத்திருப்பேன். அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் ஒரு எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணி, இவங்க சொன்னாங்கல்ல நீ வரலன்னா நான் செத்துருவேன், இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் தானே நம்மளுக்கு. அப்படியே சொன்னாங்களா? அதை சொன்னது தான் நான் ஊருக்கே போனேன், இல்லைனா நான் ஏன் போகிறேன். அவங்க ஆக்சுவலி வரல, அதுக்கு அன்றைக்கி வரல. ஸோ நான் ஒரு பண்டலாக எடுத்துக்கிட்டு நான் போனேன். அன்றைக்கி எதுவும் ஆகலை, நான் அப்புறமா கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் ஃபுல் ஆஃப் இவங்க என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்கன்றது எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 3 மாதம் ஃபுல்லாக பிளானிங், எப்படி கூப்பிட்டு வர்றது, இதை பற்றி தான். கடைசியாக நாங்கள் வந்து 3 அட்டெம்ப்ட் பண்ணோம் இவங்களை தூக்குறதுக்கு. 3 அட்டெம்ப்டில் 2 அட்டெம்ப்ட் காலி. அதில் 3ஆவது அட்டெம்ப்ட் தான் ஃபிக்ஸ் ஆச்சு. அது வந்து ஃபுல் ஆஃப் பக்கா பிளானிங். அது அந்த வாட்டி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட மணியே கிடையாது. நான் அந்த 3 மாதம் எந்த வேலையுமே செய்யலை, எல்லா வேலையுமே விட்டேன். என்னோட பேங்க் பேலன்ஸ் 0. நான் என்னோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி வீட்டுக்கு போட்டாச்சு. எனக்கு கூட்டிட்டு போறதுக்கும் யாரும் இல்லை, கார் இந்த விஷயத்துக்குலாம் வரமாட்டாங்க யாரும். ஃபுல் பிளானிங் மேப்ல போடுறோம். அம்மாவும் பையனும் உட்காந்து மேப் போட்டு நிற்கிறாங்க. ரக்ஷோட வீடு இது. அம்மாவும் நீங்களும் நான் போடுறேன், கூட அம்மா இருக்காங்க. 5 o'clock கார் இங்கே வரும். 5:15 அவள் வந்து வாசல் பெருக்கிறதுக்கு வெளியே வருவா. ஜஸ்ட் 5 minutes ஆஃப் டைமிங். அந்த டைமிங் நம்ம காருக்குள்ளே இழுக்கணும், நம்ம தான் வந்தோன்றதையும் சொல்லணும். அவங்க அப்பா அங்கேருந்து போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, இருந்தாருன்னா என்ன பண்ணுறது, இதுக்கு ஒரு பிளானை போட்டோம், AB பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போட்டு இதுக்கே எங்களுக்கு 3 மாதம் ஆச்சு.
நான் 3 வாட்டி பெரிய பெரிய லெட்டர்ஸ்லாம் எழுதி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டிலலாம் கொடுக்க ட்ரை பண்ணேன். லெட்டர்லாம் இருக்கா? இருந்தா காட்டலாம். மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக 2-3 லெட்டர்ஸ் எழுதினேன். கட்டுரை போட்டியில் கூட இப்படி எழுதுனதில்லை நான். ஸோ பாருங்களேன், ஃபுல் பேஜ் வந்து ஃபில்டு. ஸோ இது வந்து நான் எவ்வளவோ கொடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். அப்புறம் அவங்க நேரில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்ககிட்ட நான் நானே கொடுத்தேன். படிச்சு பார்த்து என்ன இருந்துச்சு அதுல, என்ன எமோட் பண்ணிருந்தேன்? என்ன இருந்ததுன்னா, சொன்ன வார்த்தைக்கு உண்மையா இரு அப்படின்னு சொல்றது தான் இருந்துச்சு. வார்த்தை குத்துட்டு இப்போ வரேன்னு சொல்லிட்டு வரலனாலுமே அதுவே ரொம்ப இது லவ் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு லவ்வே நம்ம சொல்றோம், உன்னை நான் நம்பியிருக்கேன், உன்னை நான் ஃபியூச்சர்ல நீ என் கூட டிராவல் ஆவ அப்படின்னு நான் நம்பியிருக்கேன், உன்னை நினச்சி நான் கற்பனை காணிருக்கேன். திடீர்னு நீ இல்லைன்றதெல்லாம் நம்மளால ஏற்றுக்க முடியாது. எனக்கு 2 இயர்ஸ் டைம் வேஸ்ட்டு. நீ அந்த வார்த்தைலாம் கொடுத்துருக்க கூடாது. கமிட்மெண்ட். ஓகே, நான் சொன்ன வார்த்தைக்கு இப்போ வரைக்குமே நான் கமிட்மெண்ட்டாக இருக்கேன். நான் இவளுக்காக சமைச்சு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன், உனக்கு நான் எல்லா வேலையும் செய்வேன். இப்போ வரைக்குமே அதுக்காக நான் கமிட்மெண்ட்டாக இருக்கேன். உனக்கான ரெஸ்பெக்ட் என்கிட்ட இருந்து கண்டிப்பாக இருக்கும். நீ என்ன சொல்கிறியோ நான் செய்கிறேன். இந்த வார்த்தைக்கு இப்போ வரைக்கும் நான் நின்றுட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்ல. ஸோ இதெல்லாம் நான் வந்து அந்தளோட லெட்டர்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஐ ட்ரஸ்ட் யூ, நான் கொடுத்த வார்த்தையை நான் இப்போ வரைக்கும் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன், நீ கொடுத்த வார்த்தையை காப்பாற்று. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணுறன்ற அளவுக்கு நான் அவ்வளோ மென்டல் இதுல இருந்தோம். அவங்ககிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணலான்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஓகே, பட் ஆனா அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருந்து எந்த ரீசனால அப்படி பண்ண முடியாம ஆச்சு? இல்லை என்ன ஆச்சுன்னா, இவங்க வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க என்ன. ஆனால் அதை நம்பிக்கிட்டு இவங்க உட்காந்துருந்துருக்காங்க. நான் இவங்க அப்பாக்கெல்லாம் கால் பண்ணுவேன், நிறைய வாட்டி அடிச்சிருக்கேன். ஒரு வாட்டி கூட கால் ஆக்சுவலி அந்த எடுத்து மாட்டின டைம்ல வந்து 3 மாசம் கழிச்சு பேசுறேன்னு சொன்னாருன்றதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியும் இவன் ஏதாவது மூமெண்ட் எடுத்துட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு. ஆனா அது ஃபோனும் பேச முடியாது, ஃபோனும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அந்த 3 மாசத்து இதுலையுமே எனக்கு அலைன்ஸ் பார்த்தாங்க. ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போகும்போது தான் இது வேலைக்கு ஆகாது. அப்போ அதனால சரி என்னன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நான் அதுக்கப்புறம் அப்புறம் தான் நீங்கள் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். பட் ஆனால் அந்த டைமில் கல்யாணம் அப்படி டெசிஷன் எடுத்தாலும் சின்ன பசங்க தான் கொஞ்சம் உங்களுக்கு பயம் எதுவும் இல்லையா? என்ன பயம், நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபேமிலியை நான் தான் ஃபுல்லாக வந்து நான் என்னோட 18லேருந்து ஐ எம் ஏர்னிங். அதில் 18லேருந்து என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்? நான் வந்து ஆக்சுவலாக ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட் இது மார்ஷல் ஆர்ட் ட்ரைனர். நான் 4 வயசுலேருந்து மார்ஷல் ஆர்ட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து கோச்சிங் பண்ணிட்டு இருந்தேன், ஃபுல்லாக கோச்சிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்ததால அங்கேயே வேலைக்கு அனுப்புவாங்க எங்களை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் டெலிகாலிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன். எனக்கு வந்து என்னோட ஃபேமிலி வந்து எந்த ஸ்ட்ரெஸ்லையுமே மாட்டக்கூடாது. நான் வந்து ரொம்ப அடமன் கேரக்டர். 10th முன்னாடி வரைக்கும் நான் ஒரு பொருள் கேட்டேன்னா எனக்கு கிடைக்கணும், அப்படி ஒரு கேரக்டராக இருந்தேன்னா இப்போ எனக்கு எந்த பொருள் மேலேயுமே ஆசையே வர மாட்டேங்குது. ஸோ எனக்கு இப்போ இவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, டே ஏதாவது ஒன்று வாங்கிக்கூடா, ஏதாவது வேணும்னா வாங்குடா. எனக்கு எது மேலேயுமே போக மாட்டேங்குது. எனக்கு நான் இப்போ கூட 9 வருஷமாக யூஸ் பண்ணுற ஷர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. 9 இயர்ஸாக போடுற ஷர்ட்ஸ் கூட இன்னும் நான் வச்சுருக்கேன். எனக்கு அது மேலெல்லாம் போயிடுச்சு. எனக்கு அந்த டைம்லலாம் கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஆசைலாம் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு நான் வார்த்தை கொடுத்துருக்கேன்ல, கடைசி வரைக்கும் நான் நிற்பேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ கூப்பிடும் போது நான் போகலன்னா அது பேக் அடிக்கிற மாதிரி தப்பு இல்லை அது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா தானே இருக்கும். பட் இப்போ வரைக்குமே உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல, அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க இன்னும் கோவத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளும் ரொம்ப ப்ரெஷரும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ மேபி பார்த்துட்டு வரலாம். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய வாட்டி பேசியிருக்கேன், நானும் கால் பண்ணி பேசியிருக்கேன், அம்மாவும் அப்பாவும் பேசியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அவங்க இன்னும் நான் அந்த விட்டுட்டு வந்தேன்ற அந்த இதில் தான் இருக்காங்க. அப்பா தான் அப்படி கோவப்பட்டாரு, அம்மா என்ன சொன்னாங்க? அப்பாவே நல்லா பேசுகிறாரு. அப்பாவே இப்போ நான் ஃபோன் பண்ணால் கூட அப்பா கோவம் இருக்கும். பட் ஆனால் அந்த ஹாஷாக பேசுறது திட்டுறது அதெல்லாம் கிடையாது. எதுக்கு பேசணுன்ற மாதிரி தான் அப்பா இருப்பார். ஆனால் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணனா அம்மா இன்னும் அந்த ரொம்ப இது பண்ணுறாங்க. எனக்கு என்ன ஆசைனா வந்து ரக்ஷனா வந்து ஒரு பெரிய டாப்புக்கு போகணுன்றது தான் நான் இப்போ வரைக்குமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்காக நான் ஏதாவது ப்ளீஸ் லேர்ன், ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணிகிட்டே இரு, சும்மா இருக்காத. நான் உனக்கு எவ்வளோ தான் காசு கொடுத்தாலும் உங்ககிட்ட இருந்து நீ எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தனா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். புதுசத்தை கற்றுக்கிட்டே இரு, புது ஆளுங்ககிட்ட போய் பழகு, நிறைய விஷயத்த கற்றுக்கோ. நீ வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது மீட்டிங் இருந்தால் அட்டன் பண்ணு, இங்கிலீஷ் லேர்ன் பண்ணு. அதை தான் நான் இப்போ வரைக்குமே அவங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கேன். ஆக்சுவலி வெளியே யார்கிட்ட போய் பேசணுன்னாலே எனக்கு பயம். பேச மாட்டேன், நான் பேச வராது தைரியமாக. இங்கே வந்ததுக்கப்புறம் இவன் இவ்வளோ இது பண்ணுறான், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ண. இது வரைக்கும் அவனுக்கு எதாவது பண்ணிக்கணுன்றது கூட இது கிடையாது. ஃபேமிலிக்கு பண்ணணும், எனக்கு நான் ஏதாவது பெருசாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களும் பார்ப்பாங்க இல்லைங்களா, இப்போ vlogs மூலமா பார்த்து ரொம்ப சீரியஸாக இருக்கேன். இவங்க கோல்லையும் சாய் கோல்லையும் ரொம்ப சீரியஸாக இருக்கேன். இவங்களையும் சரி, இவங்க வந்து டாப் பார்க்கணும் போயிட்டு. இவங்க பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நான் தான் சொன்னேன், எனக்கு என்ன தெரியும்னு தெரியலன்னா அப்போ நீ புதுசாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணால் தான் உனக்கு எது பிடிக்கும். இப்போ இந்த vlogs எல்லாம் இவங்க போடுறதுக்கு முன்னாடி இவங்க வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க.
அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் நான் எப்படி எடுக்கலாம் பார்த்துட்டு ரெகுலராக அப்படியே பேச வைப்பேன். பட் இது ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கான ஒரு சக்ஸஸ்க்கு பின்னாடி இருந்து அது கன்ஃபார்மாக உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஐ திங்க் அப்படி தான் சாய் சரண் ஆரம்பிச்சு இன்னைக்கு ரக்ஷனா vlogsல இருந்து எல்லாமே. எனக்கு என் ஃபேமிலி வந்து ஹாப்பியாக இருந்துச்சுன்னா எனக்கு அதுவே ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து இவரு என்ன லவ் பண்ணியிருக்காரு, என்னோட சக்ஸஸ்க்கு என்னோட கோலுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவார், ஓகே. ஆனால் அம்மா அப்பா வந்து பண்ணுவாங்களான்றது, எல்லாருக்கும் பண்ணுவாங்களான்றது. உங்களோட மாமனார் மாமியார் உனக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா, பண்ணுறதுக்கு இது இருக்கா, நீ கண்டிப்பாக பண்ணு, தாராளமாக பண்ணு. ஆக்சுவலி நான் வந்த புதுசுலலாம் அம்மா என்னை டாக்டருக்கு படிக்க அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, டாக்டருக்கு படி, மியூசிக் கிளாஸ் போ, மியூசிக் கிளாஸ் போயிட்டு சூப்பர் சிங்கர் போ, ஏதாவது ஒன்று கற்றுக்கோ சொல்லிட்டு அவங்க மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ கூட எனக்கு ஏதாவது பண்ணணும்னா கூட எனக்கு பயம் கிடையாது. ஏன்னா எனக்கு சப்போர்ட்டிவ்க்கு என் ஹஸ்பண்ட் இருக்காரு, என்னோட அம்மா அப்பா இருக்காங்க, சாயும் இருக்கான். அவன் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு ஹோலாக கிடைக்கும் போது அது ரொம்பவே பிளஸ்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் பார்த்தாவது எங்கள் அப்பா அம்மா வரமாட்டாங்களா ஒரு என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு. ஏன்னா பேசுகிறவங்க பேசுவாங்க தான், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அது நான் இப்போ நல்லா இருக்கேன்ல உங்கள் பொண்ணு, அதை பார்த்துட்டு வரலாம்ல. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்துருவாங்க ஒரு நாள். இப்போது சாய் சரண் vlogs ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அதில் நாங்கள் வந்து அவரை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு தான் உங்களெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நீங்கள் அவருக்கு வந்து இந்த எஜுகேஷன் விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்க. ஏன் இந்த மாதிரியான ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தோணுது? நான் இப்போ தான் இப்போன்னா ஒரு 7 to 8 இயர்ஸாக தான் நான் மாறிட்டேன். அதுக்கு முன்னாடி நானும் டிப்பிக்கலாக இருக்க இந்தியன் கல்ச்சர் மாதிரியே தான். அம்மா வேலை செய்வாங்க, காலையில் எழுந்து சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க, அம்மா வந்து ஈவினிங் போயிட்டு வந்தால் இதெல்லாம் பண்ணுவாங்க, நாங்கள் எந்த வேலையும் பெருசாலாம் செய்வோம், கடைக்கு போயிட்டு வருவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுது அது நியாயமே கிடையாதுல்ல. அது கேம்லேயே அது கேம் நியாயமான கேமே இல்லையே. அது அவங்க சமைச்சு கொடுப்பாங்களாம், நீ சாப்பிடுவியா, சாப்பிட்டு குறை சொல்லுவியா, உனக்கு காலைல அயன் பண்ணி வச்சுருக்கணுமா, இது என்ன, இது கேமே செட் ஆகலையே. இது நியாயமான கேம். அவங்க வேலை செய்கிறாங்கன்னா நீயும் வேலை செய்யணும்ல. ஸோ அதுதான் பர்ஃபெக்ட்ல. ஸோ அப்போது ஈக்குவாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. ஈக்குவாலிட்டின்னா அதுதான், நான் செய்கிறேன்னா நீயும் செய், உனக்கும் சமையல் தெரியணும், எனக்கும் சமையல் தெரியணும். ஓகே, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு அது புரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒருத்தவங்களுக்குலாம் டீச் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு சாய்க்கு டீச் பண்ண ஆரம்பித்தேன். லேர்ன் எப்படி சொல்கிறது, குக்கிங் லேர்ன் பண்ணு, துணி துவைக்கிறது எப்படி லேர்ன் பண்ணு. நாளைக்கு நீ ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஒர்க் பண்ணலாம், ஏதோ ஒரு எஜுகேஷன் விஷயமா வெளில போகலாம், அங்கே நீ போய் ஒருத்தவங்களை ஏந்திட்டு இருப்பியா, போய் சாப்பாடு போய் ஹோட்டலில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இது ஒரு டேலண்ட் கிடையாது. இது எப்படி சொல்றது, இது ஒரு ஸ்கில். இது கண்டிப்பா இது எல்லாரும் லேர்ன் பண்ணி ஆகணும். பேசிக்கான இது டேலண்ட் எல்லாம் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஃபியூச்சர்ல போய் எங்கேயாவது சர்வைவ் ஆகுறான், தனியா சர்வைவ் ஆகணும்னா அவனுக்கு எல்லாமே தெரியணும், அவனோட வேலைகள் பண்ணிக்கிறதுக்கு. டொபாக்கோனா என்னன்றது ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி குட் டச் பேட் டச் பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், பீரியட்ஸ் பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், செக்ஸ் எஜுகேஷன், இது எல்லாமே ஒரு அவேர்னஸ் வீடியோ, ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில். ஸோ இது அண்ணனா சொல்லி கொடுக்கும்போது என்ன பொறுப்பு? இது சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் ஆகிப்பேன். பீரியட்ஸ் பற்றி சொல்லும் போது அது எக்காரணத்து கொண்டு யாருக்கும் தப்பாக போய் சேர்ந்துடக்கூடாது, முகம் சுளிக்கிற மாதிரி அதில் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், முதல்ல நான் ப்ரிப்பேர் ஆகி எனக்கு நான் ஸ்கிரிப்ட் சொல்லி பார்த்துப்பேன். தேர்ட் பர்சனாக எனக்கு எப்படி உட்காருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போவேன். ஓகே, ஸோ நான் அதுதான் அவங்ககிட்ட நான் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருப்பேன். இப்போ எப்படி வந்து நம்ம கேர்ள்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பாய்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க. பாய்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாடி கொஞ்சம் மசில் ஏறுறது, மீச தாடி வளர்றது, வாய்ஸ் சேஞ்ச் ஆகுறது நடக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ளீடிங்ஸ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இவங்களுக்கு ஒன்று நடக்கும், அவங்களுக்கு ஒன்று நடக்கும். இவ்வளோதான். இது வந்து யாருக்கும் முகம் சுளிக்காமல் நம்ம சொல்லணும். அண்ட் அதே மாதிரி பேட் வாங்குறது இந்த கவர் ஏன் சுற்றுறாங்கன்னு சொல்லி சாய் சரண் கேட்டு, நம்ம தப்பான ஒரு விஷயமா வாங்குறோம், எதையோ வந்து ஓப்பனாக வாங்கிட்டு போகிறோம். இது எதுக்கு கவர் பண்ணி, இது நார்மலாக கடவுள் கொடுத்த விஷயம். இதை நார்மலாக ஓப்பனாகவே வாங்கிட்டு போகலாமே. அதை ஒரு வீடியோவை எடுத்து போட்டோன்னா அவன் வயசில் இருக்கிற பசங்களும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். ஸோ பார்த்தாவது ஏதாவது தெரிஞ்சுப்பாங்க. நான் ஏன் எல்லாத்தையும் சாய்க்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நான் எல்லா விஷயத்தையும் சாய்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எதையுமே என்கிட்ட வந்து மறைக்க மாட்டான். எங்கள் அண்ணனுக்கே தெரியும் இந்த விஷயம், அவங்ககிட்ட போய் சொல்கிறோம் நான் அப்படின்றான். நம்ம மறைச்சி திட்டணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிப்பாங்க நிறைய விஷயத்த. அப்போ எப்படி அவன் நம்ம கிட்ட எல்லாத்தையும் உண்மையாக சொல்லுவான்? ஸோ அப்போ நம்ம இருக்கிற விஷயத்த சொல்லிட்டா முடிஞ்சு. பட் கமெண்ட் இப்போ இந்த வீடியோஸ் எடுத்து நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறோன்னா அதுக்கு நீங்கள் தான் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறீங்க, கேமரா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லாமே இவர் தானா, பிரவீன் தானா? ஸோ இந்த ஃபுல் ஒர்க் பண்ணணும்னா அந்தளவுக்கு உங்களுக்கு மீடியா அண்ட் சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு? ஐயோ அதெல்லாம் இல்லை, எனக்கு சினிமா மேலேயே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. நீங்கள் வேறு, நான் அந்த ஃபீல்டில் தான் இருந்தேன் நான். எனக்கு ஏதாவது என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஷூட் பண்ணுவீங்க, எவ்வளோ மணி நேரம் உங்களோட ஒர்க் இருக்கும் இந்த ஓவரால் ஒரு வீடியோ அவுட் வரதுக்கு? ரிட்டர்ன் பண்ணி 1.5 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரம் வீடியோ எடுக்கிறதுக்கு, 1/2 மணி நேரம் எடிட் பண்ணுறதுக்கு, 1/2 மணி நேரம் டப்பிங் பண்ணுறதுக்கு.
அவ்வளவுதான். அப்ப இந்த ஆயா வாயில ஜிலேபி, அதுக்கப்புறம் காக்கா ஏதோ போட்டு கமெண்ட் பண்ணுங்க, அதெல்லாம் எப்படி? நிலாவை காட்டி சோறு உண்டு உங்க அம்மா, நான் கலாக்கா கிட்ட டியூஷன் போக சொன்னது உங்க அப்பாடா, நீதினா நேர்மடா நியாயம்டா, பொங்க பானையை வாசல வச்சா நாய் நக்கதான் சேர்த்து நாய் தப்புடா, நாய் ஊந்தப்படா. அது ஸோ சும்மா அப்படியே அடிக்கிறது தான். ஸோ ஸ்கிரிப்ட் எல்லாம் எனக்கு தெரியாது, அப்படியே நான் எப்படி தான் பேசுவேன் நான். பட் இப்போ சோஷியல் மீடியாவில் அதுவும் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஏர்னிங்ஸ் வரும்? ஆமாம், ப்ரொமோஷன்ஸ் வரும் நம்மளுக்கு. நம்ம வீட்டுக்கும் சர்வைவிங் தேவைப்படும், ப்ரொமோஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் பேடான ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு அந்த கேமிங் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறது கிடையாது. 4 lakhs பே பண்ணுறேன் நான் 3 வீடியோவுக்கு, அது பண்ணுறது கிடையாது. இது இவ்வளோதான். நல்ல இப்போது ஒரு பெட்டு வீடியோ போடுறான், ஒரு பெட்டு ஒன்று எங்களுக்கு அமைச்சிருந்தாங்க, அது நல்லா இருந்தது, உண்மையிலே நல்லா இருந்தது. அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை இது பண்ணோம். ஒரு பெட்டு வந்துச்சு எங்களுக்கு, அந்த பெட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரிங், நாங்கள் அதை பண்ணவே மாட்டோம், இந்த பெட்டு எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் இது ப்ராடக்ட்டே பண்ண மாட்டோம்னு சொல்லி ரிட்டன் அனுப்பிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு அது சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நாங்கள் 4 பேருக்கு சொல்கிறோமே. ஸோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு தான் சொல்கிறோம். ஏர்னிங்ஸ் முக்கியம் இல்லை, ஏர்னிங்ஸ் எல்லாம் சும்மா எப்படி போட முடியும்ல. இப்போ வரைக்கும் உங்களுக்கான அந்த ஒரு கஷ்டங்கள் இல்லை ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கா ஃபினான்ஷியலாக? கேட்க 18லேயே நான் வந்து நான் என்னோட சேவிங்ஸ்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இப்போவே நாங்கள் நிறைய பிளானிங்ஸ்லாம் பண்ணுவோம், இந்த இது போடலாம் அதில் போடலாம். ஃபினான்ஷியலாக ரொம்ப கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு மைண்டில் இது மட்டும் தான் ஓட்டிகிட்டே இருக்கும். வீட்டு வாடகை கட்டியாச்சா, கரண்ட் பில் கட்டியாச்சா, ஃபேமிலி மேன்ல நான் என்னோட யோசனை இதை பற்றி மட்டும்தான் இருக்கும். சாய்க்கு பேட்மிண்டன் ஃபீஸ் கட்டியாச்சா, அவன் தான் எக்ஸாம் முடிச்சானா, இன்னைக்கு எப்படி எழுதுனா, அவனை கூப்பிட்டு அந்த எல்லாத்தையும் ஒரு மாசத்துல அந்த எல்லாத்தையும் முடிச்சு விட்டாதான் அவன் ஃப்ரீயாவே இருப்பான். போட்டாச்சா, இதை பற்றி தான் என் யோசனை இருக்கும். ஒரு 25 வயசு பையன் இந்த அளவுக்கு பொறுப்பா இருக்காரா அப்படின்னும் போது இட்ஸ் ஆக்சுவலி வெரி நைஸ் திங். அண்ட் இதே மாதிரி லவபிள் கப்பிள்ஸா ஹாப்பியா உங்களோட கனவுகள் அனைத்தும் பலிக்க மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூ so much. மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.